கேட்டானுங்கல்ல. வள்ளுவ அறிவோடு இருந்தாங்கன்னா அறிவுகளுக்கு மார்க்கம், அவன் சித்திச்சார்கள் எல்லாம் பார்ப்பான், அவனை சித்திச்சதுலாம் மதம் வேகம் புராணம், அவன் தலையில் உட்கார்ந்து இருக்கிற மூட நம்பிக்கை எல்லாம் மேல் லோகம் கீழ் லோகம். அவன் எப்படி அறிவாளியாமா? 1971 வருஷத்தில் உட்கார்ந்துட்டு பேசினேன் மடப்பையில, நீ என்ன பெரியவனாங்கிற, 2000 வயசுக்கு இருந்த முட்டாள் பையனை ஒத்துக்கிட்டு அவன் சொன்னபடி கேட்கணுங்கிற, நீ மனுஷனா? நினைச்சு பாரு, எவனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன அறிவு இருக்க முடியும்? அவன் எப்படி அறிவை சம்பாதித்து இருக்க முடியும்? அவனுக்கு அறிவு பெறத்துக்கு மார்க்கம் இருக்கு. அது மொழிபெயர்த்தவர்களே ரொம்ப வியந்து போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதனாலதான் பைபிள் அடுத்து உலகம் முழுவதும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட, அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் வந்து படிச்சாலும் ஆங்கிலேயர்கள் வந்து படிக்கும்போது அவனால அதை அக்செப்டே பண்ண முடியல. நம்ம என்னடா இவங்க வந்து ஏதோ மேலாடை இல்லாம இருக்கானுங்க, ஏதோ மாடு ஆர்மை மேய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டு இருந்தா, இவங்களுக்குள்ள என்னடா இருந்திருக்கு, இவங்களோட லாஸ்ட் சிவிலைசேஷன் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனாலதான் அதெல்லாம் மொழிபெயர்த்து இதை வந்து நம்ம வெளியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கொண்டு போனது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா புத்தகங்களும், ஏன்னா இது ஒரு மத புத்தகம்ங்கிறது பலரும் மொழிபெயர்க்கிறதுங்கிறது வேற. ஒரு தத்துவ புத்தகம், ஒரு கருத்தியல் புத்தகத்தை வந்து இந்த அளவுக்கு, இது நீங்க வந்து கம்யூனிஸ்டோட மேனிஃபெஸ்டோஸோ இல்ல வந்து வேற எந்த கருத்தியல் புத்தகத்துக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பழமையான புத்தகமும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நம்ம சொல்றோம் 2000 ஆண்டு ஒரு பொதுவான ஒரு கணக்கு, நம்மளுக்கு இருக்கிற ஒரு கணக்கு தெரியல, 2000க்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியும்.